இவர் பேர் ஞானேஸ்வர், முன்னாள் கார்ப்பரேட்டர். இவருக்கு அழகான மனைவி இருக்காங்க, பேர் நீரஜா. இவருக்கு ஒரு பையன், பேர் விகாஸ். இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம். எப்பவும் பூஜை புனஸ்காரம்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட மனைவி செய்யற பூஜைகள்னால தான் எனக்கு வெற்றி கிடைச்சிட்டு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு ஞானேஸ்வர். கடந்த காலத்தை பார்த்தா ஞானேஸ்வருக்கு சசிகலாங்கிறவங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ரீசெண்டா அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சசிகலாவோட தங்கச்சி நீரஜாவை தான் 2வது முறையா கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஞானேஸ்வர் வீட்டில் இருந்தா பொண்டாட்டி குழந்தைங்களை விட வேற உலகம் அவருக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஞானேஸ்வரை பார்க்கும்போது பக்கா ஃபேமிலி மேன் உங்களுக்குலாம் தோணுதா? இல்ல, எத்தனையோ குடும்பங்களை அழிச்ச ஒரு கொலகாரன். இவரோட வேலை லேண்ட் செட்டில்மெண்ட், நில அபகரிப்பு. இவரோட கண்ணு ஏதாவது லேண்ட் மேல பட்டுச்சுன்னா அதை இவருக்கே சொந்தமாக்கிப்பாரு. எல்லாத்துக்கும் இவர் ஐடியா தான் கொடுப்பாரு. அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த ராஜுவும் ரமேஷும். ஞானேஸ்வருக்கு ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே இவங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணே, நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேண்ணா. இந்த 7 ஏக்கர் நிலத்தை நாங்க 3 பேர் பார்ட்னர்ஸா சேர்ந்து வாங்கினோண்ணா. அந்த லேண்ட் என் பேர்ல இருக்கேப்பா. அந்த விஷயம் எங்களுக்கு தெரியுண்ணே. நீங்க அதை ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னு. உங்க கூட எங்களுக்கு எதுக்குண்ணே தேவையில்லாத வம்பு? மார்க்கெட்டோட ரேட் 25 போகுது இப்ப. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கண்ணே. 10 சொன்னதும் வந்ததுக்கு தான். அண்ணே, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுண்ணே. நாங்க உங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியுண்ணே. நான் இதுல கையெழுத்து கூட போட ரெடியா தானே இருக்கேன். வேணும்னா என் பார்ட்னர் அசோக் கிட்ட கால் பண்ணி பேசி உங்களுக்காக நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேண்ணா. சொல்லு முரளி. நான் இப்போ ஞானேஸ்வர் சார் கூட இருக்கேன். அவர் நம்ம லேண்டுக்கு 10 ரூபா தரேன்னு சொல்றாரு. நாங்க எல்லாரும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறோம். நீயும் வந்தீனா? முடிவு பண்றதுக்கு அவன் யாருடா? நான் கையெழுத்து போட மாட்டேன். தேவைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவேன். இல்லன்னு வை, நான் என் ரவுடிங்களை இறக்குவேன். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு அவன்கிட்ட. ரவுடிங்களை இறக்குவானா? அவன் எங்க இருக்கான்? பல்லாவரத்துல பெட்ரோல் பங்க் இருக்குண்ணா, அங்கதானே அவன் இருப்பான். அசோக் வந்தாரா இங்க? இன்னும் அவர் வரல. எப்போ வருவாரு? வர டைம் தான். ஒரு காஃபி. அண்ணா, ஒரு ஸ்ட்ராங் காஃபி. ஒரு காஃபி. என்கிட்ட சேஞ்ச் இல்ல. 2 காஃபி. என்கிட்ட அப்ப கூட இல்ல. நான் என்ன சில்லறையா கேட்டேன்? காஃபி தானே கேட்டேன். சோட்டு, சேஞ்ச் வாங்கிட்டு வா போ. பார்ட்டி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? காஃபி சூப்பரா இருக்கு.
நல்லா சூடாவும் இருக்கு. காஃபி. நீங்க கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. எங்களை பார்த்தா கஸ்டமரா தெரியலையா? அப்படி இல்லைங்க, நீங்க தான் காஃபி குடிச்சிட்டீங்கல்ல. இன்னொரு காஃபி கொடு. அக்கா இந்தாங்கக்கா சில்லற. ம். வச்சுக்கோ. இனிமே எங்களை உன்னோட ரெகுலர் கஸ்டமரா வச்சுக்கோ. ஹலோ, வரோம். வாடா போலாம். என்னடா அந்த அசோக் என்னமா வரான்? இன்னும் வரலடா அவன். சூப்பரா இருக்கு. ஹேய், என்னது? சூப்பரா இருக்கு. கேப்ஷன். ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? அட, ஏன் இவ்வளவு கோவப்படுற? நல்லா இருக்குன்னு சொன்னா தப்பு. நல்லா இருக்குதுன்னு சொன்னா கேப்ஷன். அட, எதுக்கு இப்ப அழுகுற? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? கேப்ஷன் நல்லா இருக்கா? ஆ? கேப்ஷன் நல்லா இருக்கா? ஆ? கேப்ஷன் ஆ? கேப்ஷன் பாப்பீங்க? ஆ? உன்னை பாத்துக்கிறேன்டா டேய். டெய்லி இங்க தான் இருப்பேன், வந்து பாத்துக்கோங்க. ஒருக்கி பசங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. திரும்ப இந்த பக்கமே வரமாட்டாங்க பரதேசி பசங்க. இனிமே எப்படி வருவாங்க? எனிவே, ஐ அம் ஜெயந்தி. ஐம் ரமேஷ். நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் கல்யாண நகர்ல. ஓ, இந்த ஹோட்டல் உங்க ஹோட்டலா? இல்ல, லோன். ஓ, எத்தனை நாள் தான் ஃபோன்லயே பாப்ப? மனசுல இருக்கிறத சொல்லிடு. சொல்றேன். சரிடா, அந்த அசோக் இன்னுமாடா வந்துகிட்டு இருக்கான்? வருவான்டா. வணக்கம் சார். வணக்கம் சார். டேங்கர் வந்துருச்சா? இப்பதான் வந்துச்சு சார். இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்துச்சு? 50,000 சார். இந்தாங்க சார். பத்திரமா பாத்துக்கோங்க. சரி சார். அண்ணா, அசோக் இங்க வந்தாரா? அண்ணா இப்பதான் வந்து போனாரு. வந்துட்டு போயிட்டா? டேய் ராஜு, டேய் என்னடா எந்த உலகத்துலடா இருக்க? அவன் வந்துட்டு போயிட்டானா? வந்து போயிட்டானா? ஆ, ஒரு நிமிஷம்ண்ணா. திரும்ப அவர் எப்போ வருவாரு? இதோட நாளைக்கு தான். இன்னைக்கு வரமாட்டானா? கிளம்பல வா. சரிடா. என்னடா ஆச்சு? அவன் இன்னைக்கு கிடைக்கலண்ணே. நாளைக்கு தூக்கிட்டு வரோம். ஓகே. ஹாய் ஜெயந்தி. ஹாய். என்ன 2-3 நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம்? கொஞ்சம் பிஸி ஆயிட்டமா. ஓகே. ஏய், நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ. கொஞ்சம் என் ஹோட்டல்ல பாத்துக்கிறீங்களா? மணப்புரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓ, எவ்வளவு நகை வாங்க போறீங்க? மணப்புரம் போனா ஏதாவது வாங்கதானா? அதெல்லாம் இல்ல சார். என் செயினை விக்கிறதுக்கு போறேன். எதுக்கு? 10,000 ரூபாய் லோன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். அதான் எங்க அப்பா கிட்ட ரொம்ப பெருமையா பேசி லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன்னு இந்த ஹோட்டல்ல வச்சேன். ஆனா இங்க லட்சத்துக்கு எங்க 1000 ரூபாய்க்கே வழி இல்ல. இன்னைக்கு தான் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட். அட, அதுக்கு என்ன, நான் தரேன், இந்தா வாங்கிக்கோ. ஹலோ, நான் என் அப்பா கொடுத்தாலே வாங்க மாட்டேன். நீங்க கொடுத்தா வாங்கிப்பேனா? அட, கடனை வாங்கிக்கோமா. அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப பேங்க்ல வாங்குறியே, அது கடன் கிடையாதா? ஏற்கனவே கடன் திரும்பவுமா? இப்போ என்ன பண்றது? இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னு சொல்ற, பணமும் இல்லைன்னு சொல்ற. சரி, கடனா கொடுக்குறேன்னா வேணான்னு சொல்ற. என்ன பண்றது? ஆ, ம், நீ இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு நான் ஐடியா தரேன். அந்த பேப்பர் எடு. எப்படி? முதல்ல எடுமா சொல்றேன். அந்த சிசர் எட.
அட என்னன்னு ஆட சொல்லுங்க. குடுமா சொல்றேன். உன்னோட இன்ஸ்டால்மெண்ட் ப்ராப்ளம் ஓவர். சின்ன பொண்ணுக்கு என் செல்ல கண்ணுக்கு நான் ஒரு வேலை பார்க்க. அட நீங்க என்ன பண்றீங்க? இருமா அண்ணன் தம்பியோ இல்ல அக்கா தங்கையோ இல்ல எல்லாருக்கும் தேவை மணி மணி. முடிஞ்சிருச்சு. 1 2 3 4. என்ன சார் வெள்ளை பேப்பரை காட்டுறீங்க? அட ஒரு நிமிஷம் இருமா. சின்ன பொண்ணுக்கு என் செல்ல கண்ணுக்கு நான் ஒரு வேலை பார்க்க போறேன். அண்ணன் தங்கியோ இல்ல அக்கா தம்பியோ எப்படி இது காசாச்சு? சொன்னா திரும்ப வெள்ளையாயிடும். அப்படி உடனே பேங்க் கிளம்பு. டைம் ஆகுது. கிளம்பு. நான் கட்டிடுறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் இங்க இருக்கீங்களா? அட இருக்கேம்மா, நீ முதல்ல கிளம்பு. தேங்க்யூ so மச். நான் போயிட்டு வந்துடுறேன்.